ரொம்ப போர் அடிக்குதுக்கா. என்ன தங்கச்சி, அப்போ என்ன செய்யறதா இருக்க? என்னக்கா செய்யறது? நல்லதா ஒரு நாடகம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாடகமா? டிவிலியா தங்கச்சி? அதுல எல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு. அப்போ எங்கே போய் பார்க்கலாம்? நம்ம பெரியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்துல பார்ப்போக்கா. கற்றவர்க்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. அட கல்விதான் வாழ்நாளில் முழுக்க முழுக்க ஒளித்தரும் விளக்கு. அட என்ன தங்கச்சி, அந்த கல்வி கற்க செல்வம் வேணாமா? கண்டிப்பா வேணும்க்கா. அதோட சேர்த்து மனதைரியமும் வேணும். சரி சரி, பேசிட்டே பள்ளிக்கு வந்துட்டோம். அப்போ வாங்கக்கா, அங்கிட்ட போய் உட்காருவோம். கல்வியா செல்வமா வீரமா, நாடகம் பார்க்க நாங்கள் தயாராகிட்டோம். வாங்க நாடகத்தை பார்ப்போம். இந்நாடகத்தின் வாயிலாக கல்வியை கொண்டு செல்வத்தையும் வீரத்தையும் பெற முடியும் என்பதற்கு இந்நாடகமே சான்றாக அமையும். இந்நாடகத்தை நாம் ஒன்று கூடி வீட்டில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற நாடகத்தை பார்ப்பதை போன்று இங்கு பள்ளி மேடையில் நிகழ்த்த இருக்கின்ற நாடகத்தை எழுந்து போகாமல் அக்கம் பக்கம் பேசாமல் அமர்ந்த இடத்திலேயே கண்டு ரசிப்போம். கல்வி, செல்வம், வீரம் இவற்றில் எது சிறந்தது என்று சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகிய முப்பெரும் தேவியர் தங்களுக்குள் வாதம் செய்கின்றனர். இறுதியில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை காட்சியில் காண்போம். காட்சி 1. இடம் விண்ணுலகம். கதை மாந்தர்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, நாரதர் மற்றும் சிவபெருமான். கல்வியா செல்வமா வீரமா? கல்வியா செல்வமா வீரமா? அன்னையா தந்தையா தெய்வமா? கல்வியா செல்வமா வீரமா? செல்வம் தான் இந்த உலகில் உள்ள அனைத்திலும் சிறந்த செல்வம். இல்லை, பொருட்செல்வமே சிறந்த செல்வம். இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. கல்வி கற்றவன் யாருக்கும் தலை வணங்காமல் தன்மானத்துடன் வாழ்வான். ஆகையால் கல்வியே சிறந்தது. கல்வி கற்றவன் செல்வந்தனிடம் வேலை செய்வான். செல்வந்தன் கல்வி கற்றவனை விலைக்கு வாங்க முடியும். எனவே செல்வம் தான் சிறந்தது. படித்தவன் செல்வந்தன் யாராக இருந்தாலும் அவர்கள் சர்வாதிகாரத்திற்கு கட்டுப்பட்டே வாழ்வார்கள். அதனால் அனைத்திலும் உயர்ந்தது வீரமே. பலம் படைத்தவனுக்கு அறிவே குறைவு. கல்வி கற்றவனிடமோ பொருள் குறைவு. அதைவிட பொருள் படைத்தவனிடமோ தைரியம் மிக மிக குறைவு. மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெற செய்வது கல்வி. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன். எனவே விவாதமே தேவையில்லை. கல்விதான் சிறந்தது. இல்லை, செல்வம் தான் சிறந்தது. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருட்செல்வம் இல்லை என்றால் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. ஒரு காலம் இல்லை. சகல உலகிலும் சால சிறந்தது வீரம்தான். வீரம் படைத்தவனிடம் கல்வியும் செல்வமும் அடிப்படையத்தான் வேண்டும். இல்லை இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை, வீரம் தான் சிறந்தது. இல்லை, கல்விதான். இல்லை, செல்வம் தான். இல்லை, வீரம் தான். இல்லை, கல்விதான். இல்லை, செல்வம் தான். இல்லை, வீரம் தான். ஐயோ, முப்பெரும் தேவியரும் ஒற்றுமையாக இருக்கிறார்களே. இருக்கக்கூடாது. இதோ இதோ நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. தேவியரே வணக்கம். ஆஹா, கலைமகள், திருமகள் மற்றும் மலைமகள் மூவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகத்தான் இருக்கிறது.
என்ன நாரதரே கேலியாய் செய்கிறாய்? ஐயோ, நான் எங்கு தாயே கேலி செய்கிறேன்? நாரதா, வா இங்கே. வந்தேன் தாயே. உள்ளதை சொல். கலகம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். திருமகள் அருகில் இருக்கிறாளே என்று பயப்படாதே. மேலும் மலைமகள் மிரட்டி விடுவாளே என்று பயந்து விடாதே. புரிந்ததா? நடுவில் நின்று அறிவை கொண்டு முறையாக சொல். உலகில் உயர்ந்தது கல்வியா, செல்வமா, வீரமா? சொல். ஐயையோ, இது என்ன சோதனை? வித்தைக்கு அதிபதி, விவேகம் அறிந்தவள், சொல்லின் செல்வி, கல்விக்கரசி, சகலமும் அறிந்த தங்களுக்கு நானா தாயே சொல்வது? பாதகம் இல்லை. சகலமும் அறிந்திட ஒரே ஒரு முறை சொல். உலகில் உயர்ந்தது என்ன? கல்வி, செல்வம் மற்றும் வீரம் தாயே. அப்படி சொல் நாரதா, நீ நல்லவன். லக்ஷ்மி, புரிந்ததா? சக்தி போதுமா? நாரதா, தேவி வாய்ப்படி. இதோ வந்தேன் தேவி. உண்மையை சொல். உலராதே. இவர்கள் இருக்கிறார்கள் என்று பயப்படாதே. நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக பதில் சொல். உலகில் உயர்ந்தது கல்வியா? யார் இதை சொன்னது? செல்வம் தானே சிறந்தது. படிக்காத ஒருவன் பணக்காரனாக இருந்தால் படித்த பல இளைஞர்கள் அவனிடம் வேலைக்கு வந்து ஊதியம் பெறுவதை இன்றும் நாம் காண்கிறோம் தேவி. அருமையாக சொன்னாய். செல்வத்தின் சிறப்பை இருவரும் கேட்டு புரிந்து கொண்டீர்களா? நாரதா, தேவி வாய்ப்படி. வந்தாயா? இதோ வந்தேன் தேவி. நாரதா, பொய் பேசாதே, உண்மையை கூறு. நிதானம் தவறி நேருக்கு மாறாக பதிலை சொல்லி மேலும் எனக்கு கோபத்தை உண்டாக்காதே. கல்வி, செல்வம் இவைகள் தானா சிறந்தது? யார் இதை சொன்னது? வீரம் தானே சிறந்தது. படிப்புள்ளவனும் பணம் உள்ளவனும் பலம் உள்ளவனின் எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளைந்து வணங்கி வழிவிடுவார்கள் தாயே. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்ற பழமொழி இவர்களாலேயே வந்தது தாயே. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. வீரத்திற்கு அழகாக விளக்கம் சொன்னாள். கேட்டுக்கொண்டீர்களா இருவரும்? முடிவில் வீரமே வென்றது. நாரதா, இதோ வந்தேன் தேவி. அவரவருக்கு ஏற்றபடி வேடம் போட்டு நாடகம் ஆடி உன் கலகத்தே துவக்குகிறாய். ஐயோ, நானா? தயவு செய்து என்னை இந்த அப்பாவியை விட்டு விடுங்கள். நான் வேண்டுமானால் உங்களை பூலோகம் அழைத்து செல்கிறேன். அங்கு நடப்பதை கண்டு கல்வி, செல்வம், வீரம் இதில் எது முதலியவை என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். என்னால் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது தாயே. வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். தேவியரே, உங்களுக்குள் என்ன உரையாடல்? மகாதேவா, தாங்களே கூறுங்கள். எங்களுள் யார் உயர்ந்தவர்? தேவியரே, உங்களுக்குள் ஏன் இந்த ஐயம்? உங்களது சக்தியை பற்றி இந்த உலகமே அறிந்தது தானே. இருப்பினும் தாங்களே கூறுங்கள் ஐயனே, எங்களுள் யார் சிறந்தவர்? அதை நான் கூறுவதை விட நீங்களே பூலோகம் சென்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகட்டும் மகாதேவா, தங்களின் சொல்லுக்கு மறு வார்த்தை இல்லை. நாங்கள் பூலோகம் சென்று அறிந்து கொள்கிறோம். என்ன நாரதா, நீ வந்த வேலையெல்லாம் முடிந்து விட்டதா? இல்லை மகாதேவா, இப்பொழுதுதான் என் சித்து விளையாட்டுக்களை நான் துவங்கி இருக்கிறேன். நடத்து உன் நாடகத்தை. நாரதர் கலகம் என்றும் நன்மையிலேயே முடியும். அனைத்தும் வெற்றிகரமாக முடிய உங்கள் அருள் வேண்டும் மகாதேவா. எனது அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. எல்லாம் வெற்றிகரமாய் முடியும். சென்று வா. ஆகட்டும் மகாதேவா. காட்சி 2, இடம் பூலோகம். முப்பெரும் தேவியரும் நாரதரும் பூலோகம் வந்து அங்கு நடக்கும் காட்சியை கண்டு தங்களுக்குள் தெளிவு பெறுகின்றனர். கதைமாந்தர்கள் முப்பெரும் தேவியர், நாரதர், பண்ணையார், கணக்கு பிள்ளை, வேலை வாய்ப்பை கேட்டு வந்தவர்கள் மற்றும் வீரர்கள்.
ஐயா, படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஐயா. சரி சரி, அவங்கள வர சொல்லு. தம்பிங்களா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கணக்கு பிள்ளை, ஆமா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? முதல்ல அவங்க பேர் என்னன்னு கேளுங்க, அப்புறம் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? தெரியாதுன்னு தானே சொன்னேன். நீ வாப்பா. வணக்கம் ஐயா. உன் பேர் என்ன? என் பேர் ரவி. எங்க இருந்து வர? நான் சென்னையில இருந்து வரேன். என்ன படிச்சிருக்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். என்னது பிஏவா? பிஏ ரெண்டு எழுத்து தானே பாருங்க. படிப்பு ரொம்ப கம்மியா இருக்குமா? ஐய, நீ எந்த பக்கம் பின்னால போப்போ. நீ வாப்பா. வணக்கம் ஐயா. எங்க இருந்து வர? நான் செங்கல்பட்டுல இருந்து வரேங்க ஐயா. என்ன படிச்சிருக்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். என்னது எம்ஏவா? எம்ஏ? ஐயோ, உனக்கும் ரெண்டு எழுத்து தானா? உனக்கும் படிப்பு ரொம்ப கம்மியா இருக்குமா? நீ போலாம் போப்போ. நீ வா. வணக்கம் ஐயா. உன் பேர் என்ன? என் பேர் கதிர்வேல் ஐயா. என்ன படிச்சிருக்க? நான் 10வது படிச்சிருக்கேன் ஐயா. என்னது 10வதா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அடேங்கப்பா, கணக்கு பிள்ளை. பார்த்ததுலயே இவன் ஒருத்தன் மட்டும்தான் அதிகமா படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 10வதெல்லாம் ஒரு பெரிய படிப்பா சொல்றாரு. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன கணக்கு பிள்ளை ஏதோ சொல்ற? ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. அவன் அங்க நிக்கட்டான், மத்தவங்க எத்தனை நாள் படிச்சிருக்காங்கன்னு கேப்போம். நீ சொல்றது சரிதான். நீ போப்பா. நீ வா. வணக்கம் ஐயா. உன் பேர் என்ன? என் பேர் பொன்னன் ஐயா. என்ன படிச்சிருக்க? நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் ஐயா. எம்எஸ்சி ஐயா. ஆமா, எம்எஸ்சி என்ன? ஐயா, நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்களே அவனை கேளுங்க. எம்எஸ்சி என்னப்பா? என்னது எம்எஸ்சினா என்னவா? எம்எஸ்சினா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் சார். என்ன கணக்கு பிள்ளை ஏதோ லைசென்ஸ்னு சொல்றான்? ஐயா விட்டுறாதீங்க, நீங்களே அவனை துருவி துருவி கேளுங்க. அவன் நம்ம குழப்ப கூட பார்க்கலாம். அவன் 14வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. அப்படின்ற? ஆமான்றேன். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ 11வது படிச்சிருக்கியா? என்ன சார் 11வது படிக்காம எப்படி சார்? ஏய், கூட கூடல பேசாத. 11வது படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் 12வது வருஷம். 11 1 12. அப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம் சார். 12 3 அது வந்து 14. அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம் சார். 14 2 வந்து 18வது. என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டா 18வது படிச்சிருக்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? என்ன கணக்கு பிள்ளை, இதை கூட சரியா சொல்ல தெரியல. இவங்களை அப்படி பண்ணல வேலைக்கு வச்சுக்கிறது. போ போ. நீ வா. குட் மார்னிங் சார். இதே குட் மார்னிங் சார். உன் பேர் என்னப்பா? மை நேம் இஸ் பெசோஸ். இந்த பெசோஸ். பஸ்ஸா? என்னடா பேர் இது?
வாயிலேயே நுழையில கணக்கு பிள்ளை இவன் ஏதோ இங்கிலீஷ் காரனா இருப்பானோ? அப்படிதான் நினைக்கிறேன் ஐயா. இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அனுப்பிச்சு விட்டுருங்க. எப்ப நீ போப்பா. என்ன கணக்கு பிள்ளை, நீ கூட்டம் அந்த ஒருத்தர் கூட சரியில்லை. இவங்களாம் பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிட்டா வேலை உருப்படுமா என்ன? சொல்லு. இவரு கணக்க தப்பு தப்பா போட்டு ஏன் உசுர வாங்குறாரு. என்ன என்னவோ குறுகுறுன்னு பேசுற? ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் இல்ல. இருக்கேன் பேரே வாயில தெரியல. இவர் கணக்கே தப்பு தப்பா போடுறாரு. இவங்களுக்கே வேலை கிடைக்கல, நம்மளுக்கு கிடைக்குமா? இவர்கிட்ட நம்ம வேலை பார்க்கறதுக்கு நம்ம இங்கிருந்து ஓடியே போயிடலாம் வாங்க. என்னையா எல்லாம் ஓடுறாங்க? படிச்சா மட்டும் போதாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். எது அவங்களுக்கு? அதான பார்த்தேன். என்னன்னு இன்னைக்கு நம்ம கைவரிசையை காட்ட எவனுமே மாட்ட மாட்டாங்களா? கண்டிப்பா மாட்டுவாங்க. ஏமாலிக்கா நம்ம ஊர்ல பஞ்சம். வா அப்படியே போலாம். டேய் அங்க பாரு, ஒரு ஏமாளி சிக்கிட்டான். அவ கையில கழுத்துல எல்லாம் பாரு தங்கமா ஜொலிக்குது. ஆமாண்ணே, வா நம்ம கை வரிசை அவங்கிட்ட போய் காட்டுவோம். ஏய் சத்தம் போட்டா அவ்வளவுதான். உங்ககிட்ட எந்த எல்லாருக்கும் எல்லாம் தேடு. சீக்கிரம் எடு. ஐயா என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஐயா. என்கிட்ட எல்லா பொருளையும் கொடுத்துறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. ஐயோ, நம்ம உயிரை காப்பாத்திக்கண்டா சாமி. அப்ப நீ என்னெல்லாம் வச்சு உயிரே தப்புச்சு எப்படியாவது ஓடி விடு. அப்ப நீ என்னெல்லாம் வச்சிருக்கியோ எல்லாம் தேடு. கழுத்துல கையில இருக்கதெல்லாம் கழட்டி கொடு. சீக்கிரம் எடு. இதாங்க இதாங்க இதான் வாங்கிக்கோங்க ஐயா. வேற ஏதாவது வச்சிருக்கியா? பணம் ஏதாவது இருந்தா அதே சீக்கிரம் எடு. ஐயா எங்க பாத்துக்கோங்க. என்கிட்ட இருக்க எல்லா பொருளையுமே கொடுத்துறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. உங்க கையெடுத்து கூப்பிட்டுக்கிறேன். சரி சரி வா போலாம். வாங்கண்ணே, அடுத்த ஏமாலிய போய் பாப்போம். ஐயா ஐயா, உசுரோட இருக்கீங்களா? இருக்கீங்க இருக்கீங்க. கனவு பிள்ளை என்ன தனியா விட்டு போயிட்டியா? இங்க ஒருத்த தன்னுடைய வீரத்தை காட்டி என்கிட்ட எல்லா பொருளையுமே களவாட்டு போயிட்டானே. என்கிட்ட எல்லா பொருளையுமே. சரி வாங்கய்யா, போனது போட்டோம், அடுத்த வேலையை போய் பார்ப்போம். காட்சி 3. கதை மாந்தர்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, நாரதர் மற்றும் சிவபெருமான். இந்த ஜமீன்தாரிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் கல்வியோ வீரமோ இல்லை. இதனால் என்ன பயன்? கல்வி, செல்வம், வீரம் இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் ஒருவன் முழு மனிதனாகிறான். இவர் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவர். இவர் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரிடம் அதிகப்படியான கல்வி இருந்தது. அக்கல்வியை வைத்து செல்வத்தை ஈட்டினாலும் மிக எளிமையாகவே வாழ்ந்தார். மேலும் செயல்திறமும் இருந்ததால் பல சாதனைகளை புரிந்தார். இவரை போல் வர வேண்டும் என்று ஒவ்வொரு குடிமகனும் கனவு காண வேண்டும். Let me convey my greetings of 1 billion people of my country to all the honorable members of the European Union, to all the citizens of European Union countries. May God bless you all. கண்டங்கள் கண்டு
சொன்னாய். இனி எங்களுக்குள் சண்டையிடாமல் ஒற்றுமையாக இருப்போம். மிக்க மகிழ்ச்சி தேவியரே. வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். முப்பெரும் தேவியர்களே, இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் மூவரும் உயர்ந்தவர்களே. தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்குள் ஒற்றுமை குறையக்கூடாது. உங்களுக்குள் வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் செயல்படுங்கள். நீங்கள் தானே இப்புலகில் வாழும் மனித உயிர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நீங்கள் என்றும் ஒற்றுமையுடன் கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றையும் கொண்டு இவ்வுலகில் வாழும் மனித உயிர்களை வழிநடத்துங்கள். இவ்வுலகையாலும் சிவனின் வாக்கே சிவவாக்காகட்டும். நன்றி. நன்றி. கதைமாந்தர்கள் அறிமுகம். சரஸ்வதியாக லக்ஷனா, லக்ஷ்மியாக சஹானா பிரியா, பார்வதியாக சந்தியா, நாரதராக சக்தி லட்சுமி, சிவபெருமானாக தினேஷ், பண்ணையாராக ரிஷிசாய், கணக்கு பிள்ளையாக மஞ்சு சங்கரி. வேலை கேட்டு வந்தவர்களாக அஸ்வின், கோபிகா, தாரிகா, மிதுலேஷ், பிரியன்ராஜ், மாதவன் மற்றும் ஜஷ்வந்த். வீரர்களாக ரித்திக் மற்றும் ஸ்ரீகுரு. அப்துல் கலாமாக கமலேஷ். தொகுப்பாளராக ராகவஷ்ணி மற்றும் மோனிஷா. It was a stunning performance. An audience, please give them a big round of applause. கல்வி, செல்வம், வீரம் இவை அனைத்தும் தான் வாழ்வில் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நன்றி, வணக்கம்.